இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய ஆதிக்கம் வந்தது அப்படின்னு சொன்னாங்க, வேலைவாய்ப்பு இல்லாமல் போயிடும். அது வந்து டபுள் எட்ஜன் வெப்பனாக மாறி ஒரு சமூகத்தையே மனித குலத்தையே அழிக்கக்கூடிய வெப்பனாக மாறிவிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? உண்மையான கருத்து சார். இப்போ என்னன்னா, எலான் மஸ்க்ல இருந்து ஆல்ட்மேன்ல இருந்து எல்லாரும் என்ன, ரெகுலேட்டரி பாடி, அதுக்கு எல்லா நாடுகளும் ஒத்துக்கணும். எந்த இடத்துல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யார் கண்ட்ரோல் பண்ணுறது, எந்த அளவு அந்த டெக்னாலஜியை வளர விடுறது, எந்த அளவுக்கு அது மனிதர்களுக்கு உதவியாக இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு செல்ஃப் டிரைவிங் காரோடைய மாற்றுத்திறனாளிக்கு ஒரு வாழ்வே காரே ஓட்ட முடியாது, கால் இல்லை, என்னால் கிளச்சே அமுக்க முடியாது, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் வேணும், கழுத்தை திரும்ப, அவங்களுக்கு ஒரு புது வாழ்வே அது கொடுக்கும். ஸோ ஏஐ இஸ் நிறைய நல்ல விஷயங்கள் சாதாரண மக்களால் பண்ண முடியாதது. அதே மாதிரி அது சுயமாக சிந்திக்க மனிதர்களே அதுக்கு தனக்கு எதிரின்னு நினைச்சா அப்போ நமக்கும் பிரச்சனை வந்திருக்கும். அதனால எல்லா நாடுகளும் யூகே, யூஎஸ், சைனா, இந்தியா எல்லாருமே சேர்ந்து அதுக்கு உண்டான சட்டத்திட்டங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அதை இன்னும் நடைமுறைப்படுத்தலை. ஏன்னா அந்த டெக்னாலஜி ஸ்டில் இவால்விங் அண்ட் க்ரோயிங்.